எடி பட்டு, சோறு ஆயிடுத்தாடி? இதோ ஆயிட்டே இருக்கு கிட்டு மாமா. என்ன அதுக்குள்ள உங்களுக்கு பசி எடுத்துடுச்சான்? இல்லை இல்லை இடி பட்டு, மெல்ல ஆனா போதும். சரி கிட்டு மாமா, கடைக்கு எப்போ போறேள்? இந்த சாப்பிட்டுட்டு இறங்கிட வேண்டியதுதான். சரி கிட்டு மாமா. கிட்டு மாமா, அப்புறம் நம்ம அமுதாவை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதோ இல்லையோ, கொஞ்சம் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம்மா. ஏன் அம்மாடி பட்டு, நானும் நேற்றுலேருந்து நினச்சிட்டே இருந்தேன் போய் அமுதாவை ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும்னு. சரி அண்ணா, பின்ன இன்னைக்கு போயிட்டு வந்துடுவோம்மா. சரி கிட்டு மாமா, நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்கோ, சாயந்தரமாக போயிட்டு வருவோம். சரி பட்டு. ஷோ, இந்த மாமா இன்னும் ஃபோன் பண்ணல. அவர் ஃபோனுக்காக எவ்வளோ நேரமாக காத்துட்டு இருக்கோம். வேலை முடிஞ்சதா, எப்போ கிளம்புறாரு எதுவுமே தெரியல. நம்மளா ஃபோன் பண்ணலான்னா அத்தைக்கிட்ட போய் ஃபோன் கேட்கறதுக்கும் கஷ்டமா இருக்கு. நேற்று நைட்டு தான் 1 மணி நேரம் பேசணும். இப்போ காலையில் எந்திரிச்சதும் போய் ஃபோனு கொடுங்க, அவருக்கு ஃபோன் பண்ணணும்னு கேட்டால் நல்லாவா இருக்கும்? அவர் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு அவராகவே ஃபோன் பண்ணணும். ஏன் இன்னும் ஃபோன் பண்ணாமல் இருக்காரு? அத்தையோட ஃபோன் அடிக்குது, அவரா தான் இருக்கும். ஹலோ. சம்மந்தி அம்மா, நான் பட்டு பேசுகிறேன். பட்டு நீயா? சொல்லு பட்டு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கிட்டும் நல்லா இருக்காரா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் சம்மந்தி அம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? தங்கச்சியும் மாப்பிள்ளையும் எப்படி இருக்காங்க? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் பட்டு. ஆமாம், என்ன இந்த பக்கம் வர்றதே இல்லை? தங்கச்சியை பார்க்கணுன்னு தோன்றது இல்லையா? வந்து ரொம்ப நாள் ஆகுதே. ஐயோ ஆமாங்க சம்மந்தி அம்மா, அதுக்கு தான் நான் ஃபோன் போட்டேன். தங்கச்சியை பார்க்கணும் போல் இருந்துச்சு. அதான் சரி நானும் கிட்டு மாமாவும் சாயந்தரம் வரோன்னு சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் சம்மந்தி அம்மா. அட என்ன பட்டு நீ, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு தான் வரணுமா? உன் பாட்டுக்கு கிளம்பி வர வேண்டியது தானே. சரிங்க சம்மந்தி அம்மா. அம்மா, தங்கச்சி பக்கத்தில் இருக்காளா சம்மந்தி அம்மா? அமுதா இங்கே தான் இருந்தா. இதான் அமுதா வந்துட்டா, இரு கொடுக்குறேன். மாமா, அம்மடி, நான் மாமா இல்லம்மா, அக்கா பேசுறேன். மாமா கடைக்கு போயிருக்காரு. ஐயோ அக்கா நீயா? என்ன மாமுதா, அக்கா கூப்பிட்டுருக்கேன் சந்தோஷப்படுவேன்னு பார்த்தேன், நீயான்னு கேட்குற? ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் இல்லக்கா. அவரே வெளியூர் போயிருக்காரா, அதான் அவரோன்னு நினைச்சிட்டேன். அதனால தான் நீயான்னு கேட்டேன், வேற எதுவும் இல்லக்கா. சரி, நீ எப்படி இருக்க? மாமா எப்படி இருக்காரு? ஓ சரி சரிம்மா. நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீயும் மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்க்கா. சரிம்மா அமுதா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கிட்டு மாமாவும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அமுதாவை ஒருட்ட போய் பார்த்துட்டு வருவோம்னு. அதான் நானும் மாமாவும் சாயந்தரம் வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்கோம்மா. அப்படியாக்கா? சரி சரி, வாங்க வாங்க. சரிம்மா அமுதா, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். அப்புறம் மாப்பிள்ளை தம்பி எப்போ வருவார்? தெரியலக்கா, அவர் இன்னும் ஃபோன் பண்ணல. இன்னைக்கு நைட்டு வந்தா வருவாரு, இல்லைன்னா நாளைக்கு காலையில தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரிம்மா. சரி, நாங்கள் சாயந்தரம் வரோம், வந்து மற்றதை பேசிக்குவோம். சரிக்கா, அப்ப நான் வச்சிடுறேன். என்னம்மா, கதிர் இன்னும் ஃபோன் பண்ணலையா? இல்லைங்க அத்தை, அவர் இன்னும் கூப்பிடல. சரி, லோடெல்லாம் இறக்கிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும், முடிச்சுட்டு கூப்பிடுவான். சரிங்க அத்தை. ஒரு நாள் அவன் வெளியூர் போகிறதுக்குள்ள புள்ள முகம் பாவம் என்னம்மா வாடி போச்சு. இனி அவன் இன்னைக்கு ராத்திரி வரானோ நாளைக்கு காலையில் வரானோன்னு தெரியலையே. சரி, சாயந்தரம் பட்டு வரேன் இருக்காளே, அக்கா வந்தாலாவது கொஞ்சம் அக்கா கூட பேசையில வருத்தம் இல்லாமல் இருப்பா. ஏய், இப்ப எதுக்கு வந்ததுல இருந்து இப்படி அழுதுகிட்டே இருக்க? எப்படி சீனியர் அழாம இருக்க முடியும்? இப்ப என்ன, அத்தை நம்ம ரெண்டு வெளியே எங்கேயும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அப்படியே பார்க்காமயே இருந்துருவோமா? ஏன் இப்ப நீ என்ன பார்க்க வரல? இந்த மாதிரி எப்பவாவது எங்கேயாவது வச்சு பார்த்துக்கலாம் கையல். ஐயோ அது இல்ல சீனியர், அம்மா நம்மள பார்க்க கூடாதுன்னு சொன்னதுக்காக மட்டும் நான் அழல. அப்பா இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிச்சிருவாருன்னு நினைச்சேன். அதுவும் அக்கா அத்தை எல்லாரும் சொல்லும்போது அப்பா அதை மறுத்து பேச மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா அப்பா இவ்வளவு பிடிவாதமா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவாருன்னு நான் நினைக்கல சீனியர். இப்ப அப்பா மனசை எப்படி மாத்துறது, அவர் எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. எப்பவுமே அப்பா
பாரு, சம்மதிக்காம அவர் எங்க போறாரு? நிச்சயமா ஒரு நாளைக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். ஏன் உனக்கு என்ன கல்யாணமே பண்ணாமையா இருக்க போறாரு? நிச்சயமா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பேச்சை எடுப்பாங்க. அப்ப எப்படியும் நீ வேற கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறதில்ல. அப்ப எப்படியும் என் கூட கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சு தானே ஆகணும். இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியலையே சீனியர். ஒரு கஷ்டமும் இல்லை. இங்க பாரு, அன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் சம்மதிச்சுட்டு தானே இருந்தாரு. அன்னைக்கு அப்படி நடந்தனால தான் அவர் என்னை தப்பா நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரே நைட்ல அவர் பார்வைக்கு நான் கெட்டவன் ஆயிட்டேன். அதே மாதிரி நான் நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமையா போயிடும். நிச்சயமா கூடிய சீக்கிரமே நான் நல்லவேங்கிறத அவர் புரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அவராவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு கையல். சரி சீனியர், அப்ப அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பார்க்கவே முடியாதா? யார் சொன்னா? நீ என்னை பார்க்க வேண்டான்னு சொன்னாலும் என்னால எல்லாம் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. நான் எப்படியாவது உன்னை வந்து பார்த்துருவேன். எப்படி சீனியர்? ஏய், இந்த சக்தியை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா அதை நான் எப்படியாவது பண்ணிடுவேன். நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன்னு எல்லாம் தெரியாது. ஆனா கண்டிப்பா உன்னை பார்க்க நான் வருவேன். உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணும் போது கண்ணை மூடி சக்தி ஐ லவ் யூ, சக்தி ஐ லவ் யூன்னு 10 தடவை சொல்லு. நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உன் கண்ணு முன்னாடி நான் இருப்பேன். போதுமா? எப்படியாவது உங்களை பார்க்க முடிஞ்சா அதுவே எனக்கு போதும் சீனியர். ஏய், நான் வருவேன்டி, கவலைப்படாத. சீனியர், ஐ லவ் யூ சீனியர். ஐயோ, லவ் பண்ண ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆகுது. இப்பதான் மேடம் வாயில இருந்து ஐ லவ் யூன்னு கேக்குறேன். போங்க சீனியர். அட வெக்கமா? நானாவது லவ் பண்ண இத்தனை நாள் கழிச்சு இப்பவாவது ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஆனா நீங்க இப்ப கூட சொல்லலையே. ஏய், யார் சொன்னா? நான் எல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீ மறந்துட்டேன்னு சொல்லு. சரி சரி, இப்ப என்ன உனக்கு ஐ லவ் யூ சொல்லணும் அவ்வளவுதானே? ஐ லவ் யூ கையல். போதுமா மேடம்? சரி, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகுது. தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை? நம்ம போலாமா? போலாம் சீனியர். செல்வண்ண, ஒரு வழியா இங்க வேலை முடிஞ்சது. பணம் எல்லாம் வாங்கியாச்சு. இனி ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். நீங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்கண்ணே, நம்ம கிளம்பிடலாம். சரிங்க தம்பி, நீங்க சாப்பிட வரல? இல்லைண்ணே, எனக்கு பசிக்கல. நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க. என்ன தம்பி, தங்கச்சியை பார்க்க போற சந்தோஷத்துல பசி கூட எடுக்கலையா? ஐயோண்ணே, அப்படியெல்லாம் இல்லைண்ணே, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. சரிங்க தம்பி, தான் இப்ப வந்துடுறேன். பொண்டாட்டி, மாமா உன்னை பார்க்க இப்ப கிளம்பிடுவேன். ஐயோ, காலையில இருந்து லோடு இருக்கிற வேலையில அமுதாக்கு ஃபோன் பண்ண வேற மறந்துட்டோம். சரி, ஃபோன் பண்ணி நம்ம வரோங்கிறத சொல்லிடுவோம். அத்தையோட ஃபோன் அடிக்குது. ஒருவேளை மாமாவா இருக்குமோ? இப்படிதான் ஒவ்வொரு தடவை அத்தை ஃபோன் அடிக்கும்போது மாமாவா இருக்கும்னு போய் நிக்கிறோம். பார்த்தா வேற யாராவது ஃபோன் பண்றாங்க. வேற யாராவது தான் இருக்கும். இருப்பதா அமுதாட்ட கொடுக்குறேன். இந்த மாமுதா கதிர் தான் ஃபோன் பண்ணியிருக்கான். ஹலோ மாமா. பொண்டாட்டி, மாமான்னு நீ கூப்பிடுறத கேட்டதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு உசுரே வருது. போங்க மாமா. காலையில இருந்து உங்க போனுக்காக நான் எவ்வளவு காத்திருக்கேன் தெரியுமா? நீங்க என்னடானா இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் கூப்பிடுறீங்க. அடியே பொண்டாட்டி, என்னடி செய்ய? இவ்வளவு நேரம் லோடு இறக்கிட்டு இருந்தேன்டி. இதே நம்ம ஊருன்னா நான் வேலை செய்ய வேண்டாம், வேலைக்கு லோடு இருக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இங்க வந்துட்டு நான் தானடி இறக்கணும். நானும் செல்வனும் சேர்ந்துதான் அத்தனை லோடையும் இறக்கி வச்சோம். ஐயோ மன்னிச்சிருங்க. நீங்க பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. போன் பண்ணலன்னு தெரியாம சொல்லிட்டாங்க. ஏய் பரவாயில்லடி, நீ இப்படி உரிமையோட சண்டை போடுறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. போதும் போதும் ஐஸ் வச்சது. எப்ப மாமா வருவீங்க? அதை சொல்லதான் முதல் நான் ஃபோன் பண்ணேன். இங்க வேலையெல்லாம் முடிஞ்சது. இப்பவே வண்டி எடுத்து கிளம்பிடுவேன். நாளைக்கு காலையில நேரத்துல அங்க வீட்டுக்கு வந்துருவேன். காலையில நேரத்துல வந்துருவீங்களா? ஐயோ, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஐயோ, எனக்கும் தாண்டி பொண்டாட்டி. 2 நாள் உன்னை பார்க்காம, ஐயோ அதை இப்ப சொல்ல முடியாது. நான் நேர்ல வந்து சொல்றேன்.
சரிங்க மாமா, சீக்கிரமா வந்துருங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வந்தேன் என்று கூறு வண்ணக் கிளியே போ போ. வாசமல்லி பூவை தொட்ட சொல்லு போகோ. இதயம் இணையும் நேரம் தனிமை வேண்டும் போ போ. உந்தன் கண்கள் பார்த்தால் வெட்கம் கூடும் போகோ. கிளியே கிளியே போகோ. நித்தம் பல நூறு முத்தம் கேட்கப் போ. ஜன்னல் சாத்தி போ. விழிகள் அமுதமழை இனி ஒரு பிரிவு இல்லை. உறவுகள் நெறிகள். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போடுற அந்த ஒரு லைக் இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ற எல்லாருமே என்னோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான். உங்க கமெண்ட்டை வந்து ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் நான் பார்க்கலனாலும் ஏன்டா அவங்க கமெண்ட் பண்ணலன்னு நான் யோசிப்பேன். அதனால எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா நம்ம உறவு இன்னும் எப்பவுமே நீடிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.